நீங்கள் திருப்பி விடாதீங்க. அமரன் படம் ஓகே, இது ஓகே இல்லைன்னு என்னை மாட்டி விடுற வேலையை நிறுத்துங்க முதல் தயவுசெய்து. இப்போ எதனா கேள்வி கேட்குறீங்களா? ஓகே, நல்ல ரெஸ்பான்ஸ் தான். இது ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸோட படம் பார்க்குறது. நல்லா இருந்துச்சு. ஸோ யாரும் முகம் கோணலை. படம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே கொஞ்சம் பாராட்டினாங்க. புரியல. ஓகே, பார்க்கலாம். அனிமேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிலாம் கொஞ்சம் பாராட்டினாங்க. நிறைய ரிவ்யூ வருது. அது இல்லை, அது எல்லோரும் வந்து படம் பார்த்துட்டு போனாங்கன்னா எங்களை போல் ஏழைங்கள்லாம் வாழ்வாங்க. எனக்கு அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. பெரிய படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா 10 பேர் செய்ய வேண்டிய வேலையில் வந்து ஒரு 500 பேர் போய் வேலை செய்வாங்க. அந்த தொழில் நல்லாயிருக்கும். பெரிய படங்கள் வரவேற்கணும். பப்ளிக் வந்து நம்மளுடைய வேலை தெரியாது. இப்போ யூடியூப் வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்கு வந்து நம்மளுடைய வழி தெரியாது. அவங்களுக்கு அவங்க ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதை ஒரு 2-3 நாள் கழித்து பண்ணிக்கோங்க. ஒரு 10 நாள் கழித்து பண்ணிவிடுங்க. சந்தோஷமாக இருக்கும். வந்து படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பார்த்துட்டு போட்டோமே. பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லும் போது நம்ம குழப்பு போதில்லை. அது தொழிலாளிகளுடைய வழியை ஒரு தொழிலாளிக்கு தான் புரியணுவாங்க. அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்க அத்தனை பேரும் தொழிலாளியாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய வழியை புரிஞ்சுக்கணும். நான் உங்களை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறதுக்கு நான் அதிகாரியும் கிடையாது, ஆளும் கிடையாது. நான் உங்களை மாதிரி ரொம்ப ஏழ்மையான ஆள். அடுத்த வேலை இந்த வேலை இருந்தால் மட்டும்தான் என் வீட்டில் வந்து அடுப்பெரியும். இல்லைன்னா பெருமுதலாளியின் ஆள் கிடையாது. நாங்கள் தொழிலாளிங்க. நாங்கள் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, 100 கணக்கில். அவங்கெல்லாம் வாழணுன்னா நீங்கள் ரிவ்யூ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு படங்கள் கொஞ்சம் ஓடிட்டோம். பப்ளிக் பார்த்து படம் பார்த்துட்டு அவங்க ரிவ்யூ சொல்லட்டும். நீங்கள் போய் படம் பார்த்து ரிவ்யூ சொன்னதுக்கப்புறம் உள்ளே வர்றது பெரிய வருத்தமாக இருக்குது. அது எங்களுடைய அடி வயிற்றில் கை வைக்கிற மாதிரி இருக்குது. தயவுசெய்து யூடியூபர்ஸ் எல்லாருமே, என்னுடைய சக தோழர்கள் எல்லாருக்கும் நான் வந்து வேண்டி விரும்பி கேட்குற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணுங்கள். ஒரு 10 நாள் கழித்து பண்ணுங்கள். இந்த படத்துக்கான கூடுமான அளவுக்கு ஓரளவுக்கு ப்ரொடியூசர் காப்பாற்றப்பட்டார். அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ரொம்ப இதுவாக இருக்கும். படங்களும் நல்லாயிருக்கும், ஆக்டிவாக இருக்கும். நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ஓட்ட முதல் வந்துடுது போதும், லாபம் இல்லைனாலும் அப்படின்னு நினச்சி வருவாங்க. தொழிலாளிகளும் நல்ல அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஸோ சினிமா நல்லா வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து கொஞ்சம் எங்கள் சைட்லேருந்து எங்கள் சூழல் புரிஞ்சு பேசுங்க. அது மட்டும் போதும், வேறு ஒன்றும் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் அவங்கள பண்ண வேணான்னுலாம் சொல்லலை. நீங்கள் கேள்வி கேட்குறது வந்து எப்படின்னா என்னை அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போய் சண்டை போட்டு விட்ற மாதிரி இருக்குது. இந்த மூட்டி விட்ற வேலைலாம் வேணாம். நான் அவங்கள வேண்டி விரும்பி என்ன கேட்டுக்கிறேன்னா, அந்த படமாக இருந்தாலும் இந்த படமாக இருந்தாலும் சரி, ரிவ்யூ பண்ணுறது வந்து ஒரு காலத்தில் படம் எப்படி 200 நாள் 300 நாள் ஓடிச்சு. எல்லோரும் தேட்டருக்கு போய் படம் பார்த்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லார் வீட்டுக்கும் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது, எல்லாருக்கும் டிவி இருக்குது, யூடியூப் இருக்குது, அடுத்தது வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அது இதுன்னு ஊர்பட்ட சேனல்ஸ் இருக்குது. ஆனால் எங்களுடைய தொழில் கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. அந்த இடத்துல இருந்தால் நான் பேசுகிறேன். அவங்களுக்கு நான் எதிரி இல்லை. நீங்கள் திருப்பி விடாதீங்க. அமரன் படம் ஓகே, இது ஓகே இல்லைன்னு என்னை மாட்டி விடுற வேலையை நிறுத்துங்க முதல் தயவுசெய்து. என்ன மாதிரி தொழிலாளி, நீயும் எங்களை மாதிரி தொழிலாளி தானே. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 10 நாள் கழித்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். படம் நல்லா வரணும், பப்ளிக் பார்த்து சொல்லட்டும். அடுத்த ப்ரொடியூசர் வருவாங்க, படம் பண்ணுவாங்க. நிறைய புதிய தலைமுறையெல்லாம் காத்திருக்காங்க பெரிய பெரிய படம் பண்ண. அந்த டைரக்டருங்கெல்லாம் வழி வேணும், இடம் வேணும், நிறைய படைப்புகள் வர வேணும். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து கொஞ்சம் எங்களுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தயவு செய்து என்னை மட்டும் காப்பாற்றுங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹாய், மாயன் மூவி இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் 5 years ஆஃப் ஹடல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நான் வில்லியாக பண்ணியிருக்கேன். படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசாக இருக்கும். யூஷுவல் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு புது விதமான ஒரு ட்ரை இது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் மேக் மாயன் அ கிரேட் விக்ட்ரி. தேங்க்யூ. தேட்டரில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. தேட்டர் கம்ப்ளீட்லி நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக பார்த்தாங்க. எங்கேயுமே ஃப்ளா இல்லை, ஒரு ஃப்ளாலெஸ் மூவின்னு சொல்லலாம். அண்டு விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஈவன் குழந்தைங்களே வந்துட்டு அடுத்தடுத்து என்னன்னு கேட்குற மாதிரி, ஓ உலகம் அழிய போதா
அடுத்து இதான் நடக்க போதா, நம்ம எல்லாரும் இதான் நடந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கே ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹீரோ வினோத் மோகன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த சிவன் மாதிரி அவர் பண்ணும்போது அந்த அந்த சீன்ஸ் ஒன்று அவர் பார்க்கும்போது அவர் ஐஸில் வந்து ஒரு ஃபயர்ஸ் இருந்தது. ஸோ அதை சொல்லும்போதே நமக்குலாம் கூஸ் பம்ப்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இது. ப்ளீஸ் சப்போர்ட் மாயன், ப்ளீஸ் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. அவங்க என்கிட்டலாம் பேசல, வரல, அவ்வளோதான். வரலன்றது ஒரு வருத்தமும் ஆதங்கமும் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, டீமில் இருக்கவங்களுக்கும் இருக்குது. அது சினிமாவில் இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறோன்னு வைங்களேன், அது எதுக்காகனா அந்த முழு பரீட்சை வரும், அந்த முழு பரீட்சையில் பாஸ் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு அவங்க போக முடியுன்றதுக்காக தான். ஸோ வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த பரீட்சைக்கு வரலன்னா அந்த படித்ததே பயன் இல்லை இல்லையா? அது மாதிரி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. வாங்குகிற காசுக்கு மரியாதைன்னு நான் சொல்ல வரல, நம்ம செய்கிற தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்குது. ஸோ வந்து படத்தோட எண்டு வரைக்கும், படம் ரிலீஸ் ஆகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஹீரோ ஹீரோயின் அனைத்து நடிகர் நடிகைகளும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றது என்னோட எண்ணம். ஸோ வந்து அதனால் என்னோடய ஆதங்கத்தை நான் தெரிவிச்சிருந்தேன். ப்ளீஸ் ஹீரோயின்ஸ் அண்ட் ஹீரோஸ் வந்து எப்போவுமே அந்த முக்கியமான தருணங்களில் அந்த படத்துக்கு இருந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றத என்னோட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கணும். நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்க தான் செய்யும். நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை உண்மையிலே சொன்னால் பரவாயில்ல தான், அதை எடுத்துக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் மூவிக்கு வந்து அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து அது வேணுக்குனே ஒருத்தரை தாக்கணுன்ற ஒரு வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறாங்க. அண்டு சினிமாவுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கலக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்கால இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் வரதும் நம்ம இப்போ பார்க்குறோம் நிறையா. ஸோ அதெல்லாம் தவிர்த்தா இன்னும் சினிமா நல்ல ஒரு நிலமையில் வரும். தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ ஐ விஷ் இந்த மாதிரிலாம் இல்லாமல் சினிமாக்காரங்களும் வந்து உயிரை கொடுத்து தான் வேலை பார்க்குறாங்க. யாரும் வந்து ஈஸியாக சம்பாதிக்கல. ஒவ்வொருத்தரும் கொடை பிடிக்கிறவங்கலேருந்து, தெர்மாக்கோல் பிடிக்கிறவங்கலேருந்து, லைட் பிடிக்கிறவங்கலேருந்து ஒவ்வொருத்தரும் தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற சினிமாக்காரங்களோட வழி வந்து இன்னொரு சினிமாக்காரனுக்கு தான் தெரியும். வெளியில் பார்க்குறதுக்கு அவங்களோட பகட்டு வாழ்க்கை தான் தெரியுது, நிறைய பேருக்கு அதோட வழி தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் ஒரு ஹியூமனிட்டியோடு நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.